சோ உங்களோட பார்வையில இறைவன் அப்படின்றத யார சொல்லலாம், யார நீங்க சொல்றீங்க? இறை இல்லாத ஒரு பொருளை காட்டுங்க. இந்த பிரபஞ்சத்துல இறைவன் இல்லாத ஒரு பொருள் இருக்கா? ஒரு கல்லுல இறைவன் இல்லாம பார்க்க முடியுமா? ஒரு மண்ணுல இறைவன் இல்லாம பார்க்க முடியுமா? பஞ்சபூதங்கள்ல இறைவன் இல்லாம பார்க்க முடியுமா? இறைவன்னா என்ன? இயங்குவதற்கும் இயக்குவதற்கும் அடிப்படையான ஒன்று. இது ரெண்டுமே இறைவன் தான். இயங்குறது அதுதான், இயக்குறது அதுதான். இது இல்லாத இந்த உலகத்துல எங்க பார்க்க முடியும்? எங்க இருக்குது? இறை இல்லாத ஒரு பொருளை 14 லோகங்களையும் உங்களால காட்டிட முடியுமா? இந்த உலகத்துல இறை என்று ஒன்று இல்லைன்னா அதை பற்றி பேசவும் முடியாது, அதை பற்றி நினைக்கவும் இல்ல. முடியாது. அதாவது இறை அப்படின்ற ஒரு பொருளை நான் எப்படி பார்க்கலாம்? ஒரு சாதாரண ஒரு மனிதனா எப்படி பார்க்கலாம்? இப்ப இறை இல்லாத காணும் பொருள் எல்லாம் காண்பவன் அறிவாளி. காணும் பொருள் எல்லாம் கடவுள் மயமே பக்தன். காணும் பொருள் எல்லாம் அணுக்களின் சேர்க்கையே ஆராய்ச்சியாளன். காண 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 முற்பட்டவன் கடவுளே ஆனானே ஞானி, மெய்ஞானி. இப்ப நீ எப்படி பாக்குறன்ற பெர்ஸ்பெக்டிவ பொறுத்து அது அங்கேயே நிக்கணுமா, அது கண்டினியூ ஆகணுமான்றது இருக்கு. அதுக்கு மேல நீ கண்டினியூ பண்ணணும்னு விருப்பப்பட்டாலும் நம் மதம் அதுக்கு ஒன்னும் உங்களுக்கு தடை போடல, நம் மார்க்கம் ஒன்றும் அதுக்கு தடை போடல. நான் இப்படியே இருந்துக்கிறேன். நான் என் மனைவியா பார்த்தா காமம், என் மனைவிய நான் குழந்தையா பார்த்தா ரெஸ்பான்சிபிலிட்டி. என் மனைவிய நான் குழந்தைன்ற தாண்டி ஒரு குழந்தை என்னிடம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறது என்று பார்த்தால் நான் ஆசிரியர். என் மனைவி என்னிடம் காமத்தை கடந்து, காதலை கடந்து, கடவுள் தன்மையை என்னிடம் பார்க்கிறாள் என்றால் நான் குரு. என் மனைவி என்னிடம் கடவுள் தன்மையை கற்றுக்கொண்டு கடவுளாகவே அவ முயற்சி செய்ய விரும்புகிறாள் என்றால் அவள் எனக்கு கடவுள். நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க மனைவி? நான் கடவுளா தான் பாக்குறேன்.